வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமான முறையில் இடித்த ரசம் தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும், அந்த அளவுக்கு இதனோட சுவை இருக்கும். நம்மக்கிட்ட பெருசாக இடிகள் இல்லாததால் நம்ம மிக்சியில் அரைச்சி செஞ்சிடலாம். மிக்சி ஜாரில் 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை, 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கி விட்டுறலாம். ஒரு 30 செகண்ட் இது வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை 3 கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளிக்கரைசலை ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து வந்த பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் மணக்க 2 நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த இடித்த ரசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.